ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகின்றது. அன்பர்கள் இந்த கருத்தை தியானம் செய்து நல்லறிவை பெற்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கக்கூடிய சக்தி கணபதிக்கு உண்டு என்று தாராளமாக நம்பலாம். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 24/3/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு தமிழ் மாதம் பங்குனி 10வது நாள். சஷ்டி விரதம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி தேர், பரமக்குடி அன்னை முத்தாலம்மனின் விழா தொடக்கம், சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி சஷ்டி இரவு 7:30 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி இரவு 10:10 வரை. அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தொகுப்பு என்னவென்றால், கிட்னி நோய் கல்லடைப்பு தோஷம் விலக. ஆண் பெண் இருவரது ஜாதகத்திலும் 6ஆம் இடம் முக்கியமானது. இந்த 6ஆம் இடத்தை கொண்டு ஒருவருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் என்பதை அறியலாம். லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 12இல் வருமானார் அந்த ஜாதகர் அனைவருக்குமே கிட்னி நோய், கல் அடைப்பு, நீர்க்கடுப்பு போன்ற நோய்கள் 40 வயதுக்கு மேல் வர வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை 16 வயது முதல் கொண்டு செய்து வருவார்கள் என்றால் கிட்னி நோய், கல்லடைப்பு, நீர்க்கடுப்பு போன்றவை வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். பரிகாரம்: 5 வெற்றிலை, 5 சீவல் பாக்கு அல்லது ஒரு கொட்டை பாக்கு, ஒரு வெள்ளரிக்கம் பூ அல்லது ஒரு செம்பருத்தி பூ ஆகியவற்றை ஒவ்வொரு மாதம் வரும் வளர்பிறை ஏகாதேசி திதியிலே காலை வேளையிலே வீட்டில் உள்ள சாமி படத்திற்கு முன்பு வைக்க வேண்டும். கிருஷ்ண பகவானை நினைத்து வணங்கி அதை வெறும் வயிற்றில் உண்ண வேண்டும்.
இவ்வாறு வாழ்நாள் முழுவதும் வளர்பிறை ஏகாதசி செய்து வருபவர்களுக்கு ஜாதகத்தில் பாதிப்பு இருந்தால் கிட்னி ஃபெயிலியர், கல்லடைப்பு, நீர்க்கடுப்பு போன்ற வியாதிகள் வராது, ஆரோக்கியமாக வாழலாம். நாளைய தினம் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் சிசு தோஷம் விலக அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை நீங்கள் பயின்று பிறருக்கு வழிகாட்ட உதவுகின்ற அற்புதமான பகுதி இது. கடந்த சில தினங்களாகவே நாம் 7வது ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், பாகஸ்தர்கள், நம்மோடு கூட்டு தொழில் செய்யும் அந்த பார்ட்னர் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய அமைப்பும், திருமணம் எந்தெந்த வகையில் வருகிறது என்பதை உறவு மூலமாகவா அல்லது அத்தை மாமா மூலமாகவா என்பதை அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். சுக்கிரன் 3ஆம் அதிபரோடு தொடர்பு கொண்டு இருக்க அத்தை மகள், மாமன் மகள் இவர்களது உறவில் திருமணம் நடைபெறும். 3ஆம் அதிபர் 7ஆம் அதிபர் கூடி நிற்க இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் உறவில் திருமணம் செய்து கொள்வது. இப்பொழுது காதல் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும் என்பதை, அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற வேண்டும், 5ஆம் இடமும் பலம் பெற்றிருந்தால் காதல் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபர் நல்ல விதமாய் 5இல் இருக்க காதல் திருமணம் நடக்கும். 5ஆம் அதிபர் நல்ல விதமாய் 7இல் இருக்க காதல் திருமணம் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனை பார்க்க, பெண் ஜாதகத்தில் செவ்வாயை பார்க்க காதல் திருமணம் நடக்கும். பெண் ஜாதகத்திற்கு செவ்வாய் எங்கு நிற்கிறதோ அதற்கு ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் திரிகோண ஸ்தானத்தில் சுக்கிரன் நிற்கும், காதல் திருமணம் நடக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கு நிற்கிறதோ அங்கு பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் நிற்கும், காதல் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபர் சுக்கிரன் கூடியிருக்க காதல் திருமணம் நடக்கும். லக்னாதிபதி 7ஆம் அதிபரும் பரிவர்த்தனை செய்து கொண்டார், காதல் திருமணம் நடக்கும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபரும் பார்த்து கொண்டாலும் காதல் திருமணம் நடக்கும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஏப்ரலில் 6 முறை உருவாகும் திரி ஏகாதேச யோகம். இந்த 3 ராசிக்காரர்கள் பணமும் வெற்றியும் உறுதி. ஜோதிடத்தில் கிரகங்களின் சேர்க்கைகள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. அவற்றில் ஒன்றாக கருதப்படும் திரி ஏகாதேச யோகம் 2 கிரகங்கள் 60 டிகிரி கோணத்தில் அமைந்த போது உருவாகும் சிறப்பான யோகம். இந்த யோகம் தொழில், நிதி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை அளிக்கும் சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது. 2026 ஏப்ரல் மாதத்தில் இந்த யோகம் ஒரு முறை அல்ல, மொத்தம் 6 முறை உருவாகும் என்பது ஜோதிட வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பஞ்சாங்க கணிப்புகளின் படி ஏப்ரல் 8, 13, 14, 16, 18 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் இந்த யோகம் உருவாகி, இதனால் சில ராசிக்காரர்கள் எதிர்பாராத நன்மைகளை அனுபவிக்கலாம். முதலிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணி இடத்தில் உயர்வு, புதிய வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி ஆகியவை உருவாகும் காலம் இது அமையும். நிதி நிலை மேம்பட்டு நீண்ட நாளாக சிக்கி இருந்த பணமும் திரும்ப கிடைக்கும் சூழல் உருவாகும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தை அதிர்ஷ்டத்தின் முழுமையை ஆதரிக்கும் காலமாய் இருக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைத்து தன்னம்பிக்கை உயரும். தொழிலில் நிதானமாய் எடுத்த முடிவுகள் பெரிய வெற்றியை தரக்கூடும். தனிப்பட்ட உறவுகள், குறிப்பாக காதல் வாழ்க்கை இனிமையாய் அமை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் பல துறைகளில் வளர்ச்சியை தரும். பணியில் முன்னேற்றம், வருமான உயர்வு, புதிய ஒப்பந்தங்கள் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்பம் மற்றும் உறவு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கையின் நிலைத்தன்மையும் நிதி வலிமையும் உருவாகும் சூழல் இந்த காலத்தில்
உருவாகும் என ஜோதிட கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் பெற வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோக்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 93. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆராய்ந்து செய்கின்ற காரியங்கள் சாதகமான பலனை தரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது ஈடுபடாமல் போகலாம். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாய் இருக்கும். மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுக்காக உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்தியாய் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மேலிடத்தின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். துன்பங்கள் தீரும். மனக்கவலை அகலும். அடுத்தவர் கருத்தை ஆலோசனையை கேட்காமல் உங்களது சொந்த புத்தியால் காரியங்களை செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வியை பற்றி மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் தீரும். மனக்கவலைகள் அகரும். அடுத்தவர் கருத்தையும் ஆலோசனையும் கேட்காமல் உங்களது சொந்த புத்தியால் காரியங்களை செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருள்கள் திருடு போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அதை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உயர் மட்டத்தில் உள்ள மனிதனுடன் தொடர்பு அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்கள் தொடர்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். எடுத்த காரியங்கள் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6.
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் மாறாய் நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இப்போ அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அகலும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை தரும். பிள்ளைகளுடன் சகஜமாய் பேசி வருவது நல்லது. அவர்களுடைய நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெண் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அகலும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை தரும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளுடன் சகஜமாய் பேசி வருவது நல்லது. அவர்கள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களின் ஆதரவோடு காரியங்களை சாதித்துக் கொள்கின்ற வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களுக்காக உதவுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். அந்த சூழ்நிலையை நீங்கள் கவனமாய் செய்யும் பொழுது உங்களுக்கு நற்பெயர் உண்டாகும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது. மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதிலே ஏதாவது கலக்கம் ஏற்படுமே காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கலாம். எனினும் நீங்கள் கவனத்தோடு உதவ வேண்டும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாய் செல்வது நல்லது. மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம். கவனமாய் இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். கடன் பிரச்சனை குறையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம். கவனமாய் இருப்பது நல்லது. புராணம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்புகள் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். கடன் பிரச்சனை குறையும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று துடிப்புடன் வேகத்துடன் செயலாற்றுவீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். மனக்குழப்பம் உண்டாகலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடைகள் விலகும். பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாகவே இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று துடிப்புடன் வேகமாக செயலாற்றி பண வரத்தும் அதிகரிக்கும். மன குழப்பமும் உண்டாகலாம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடைகள் விலகும். பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாகவே இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் செயல்பட்டு சாதகமான பலனை காண்பார்கள். சக பணியாளருக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்டங்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் திறமையாய் செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துகளுக்கு மாற்று கருத்துகள் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடு மன திருப்தியை தரும். வேடிக்கை வினோதங்கள் கண்டுகளிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தலையின்றி நடைபெறும்.
அதிர்ஷ்ட இனம் வெள்ளை சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களது கருத்துகளுக்கு மாற்று கருத்துகள் இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் செயல்பாடு மன திருப்தியை தரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை கண்டறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளில் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.